வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய சிந்தனை களத்தில் பல்வேறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். பயனுள்ளவையாக இருக்கு என்று நம்புகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நிகழ்ச்சி தொடர எங்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் வெற்றி. கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் வெற்றி. இது ஒரு எளிய சிந்தனை. இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்வு முடிவுகள்லாம் வரப்போகுது. நம்முடைய பிள்ளைகள்லாம் தேர்வு எழுதி அவங்களுடைய முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்வு முடிவுகள்லாம் வரும்பொழுது பயிர்களை விதைத்து விளைவித்து அறுவடைக்காக காத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை நாளை நெருங்கி எதிர்பார்த்திருக்கும் பொழுது பல்வேறு கட்டங்களாக போட்டிகளில் பங்கேற்றவர்கள் இறுதி போட்டியை எதிர்பார்த்து வெற்றிக்காக காத்திருக்கும் பொழுது வெற்றி தோல்வி இவை குறித்து நிறைய பேசப்படும். கடமையை கண்ணும் கருத்துமாக செய்தால், செய்து முடித்தால் வெற்றி. செய்ய வேண்டியதை கடமையே நினைச்சு செஞ்சோம்னா அது முழு வெற்றியாக மாறாமல் தோல்விக்கு இட்டு செல்கிறது. தொழில், நடிப்பு, அரசியல், அறிவியல், விளையாட்டு என எல்லா துறைகளிலும் கடமையுணர்வோடு செயல்படுபவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார்கள். கடமைக்கு செய்கிறவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்கள். ரத்தன் டாடா அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியோடு கடமை உணர்வோடு இதை செய்தே முடித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு அனைத்தையும் செய்து முடித்ததால் அவர் ஒரு வெற்றியான தொழிலதிபராக இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை வாழ்ந்து முடித்தார். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள நிறைய உண்டு. அதில் முக்கியமானது ஒன்று, செய்வதை கடமையாக நினைத்து கடமையுணர்வோடு செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதுதான். எனவே வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் அதுதான் வெற்றி. எனவே நாம் நமக்குரிய கடமைகளை செய்து நாம் இருக்கும் இடத்தில், தொழில் செய்யும் இடத்தில், பணி ஆற்றும் இடத்தில், படிக்கும் இடத்தில் நம்முடைய கடமையை செய்து நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அப்பொழுது அது முழுமையடையும், நிறைவடையும், நாமும் மகிழ்ச்சி அடைவோம். வாழ்க மகிழ்வுடன். நம்முடைய கண் பார்வையை பாதுகாப்பதற்காக நிறைய உணவுகளை நாம் உண்கின்றோம். குறிப்பாக பாதாம் பருப்பு, சூரியகாந்தி விதை, வால்நட் இவைகளை அடிக்கடி பயன்படுத்திக் கொள்வோம். இந்த கோடை காலத்தில் கண் பார்வை பாதிக்கப்படாமல் நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.